ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு போகரின் சப்தகாண்டம். மூலம் பார்த்து வாசிப்பழகு, பாடலும் தெளிவும். பாடல். நாட்டமாய் லகுவாக மூலம் பாரு, நலமான வாசி கொண்டு ஊதி ஊதி. ஊட்டமாய் சாக்கிரத்தில் நின்று நின்று, உத்தமனே நந்தி கண்டால் வாதம் காணும். தூட்டமாய் வெறும் பேச்சால் வார்த்தை சொன்னால், சுடுகாட்டு பிணமாக சொல்லு கொக்கும். பூட்டுவாய் மூலத்தின் ஒளிகான் மட்டும், பொற்கொடி போல் சுழுமுனையும் திறந்து போகும். போகர் சித்தர் பெருமானின் பாடல்கள் அனைத்தும் 8 வரிகளை கொண்டதாக அமைய பெற்றிருந்தாலும் அவைகள் 2 வரிகளிலே முழுமை பெறுவதாக அமைய பெற்றிருப்பதால் அதனை 4 வரிகளாக பிரித்தே பொருள் காண முற்படுவோம். முதல் வரியின் பொருள். நாட்டமாய் என்பது பார்வை, விருப்பம், நோக்கம், அசைவு என்றும், லகுவாக என்பது எளிதாக அல்லது கடினமில்லாமல் என்பதாகவும் அமைகிறது. மூலம் என்பது படைப்பின் மூலத்தை குறிக்கிறது. நலமான என்பது முழுமையடைந்த அல்லது ஆரோக்கியமானது என்றும், வாசி கொண்டு என்பது வாயுவை கொண்டு அல்லது மூச்சை கொண்டு என்பதாகவும் அமைகிறது. ஊதி ஊதி என்பது துருத்தியில் ஊதுதல் என்பதாகவே பொருள் காணுகிறது. இதனை இணைத்து பொருள் கண்டால், சுவாசமானது சந்திரகலை சூரியகலை என்ற 2 நிலைகளில் இருக்கும் வரையிலும் அது யோகத்திற்கு நன்மை பயக்கும் விதத்தில் இருப்பதில்லை. இந்த 2ம் ஒன்றாகி வாசி என்ற நிலையினை பெறும்போதுதான் அது யோகத்திற்கும் நலன் தரும் வகையில் அமைகிறது. அப்படி வாசி என்ற நிலையில் உள்ள சுவாசத்தை துருத்தியில் எப்படி ஊதுவார்களோ அது போல ஊத, அது மூலாதாரத்தையும் மூல நாடியையும் இயக்கம் பெற வைக்கும் என்பதாக பொருளாகிறது. இரண்டாவது வரியின் பொருள். ஊட்டமாய் என்பது வனப்பு அல்லது அதிகப்படுத்துதல் என்றும், சாக்கிரத்தில் என்பது விழிப்பு நிலை அல்லது துரியம் என்றும், நின்று நின்று என்பது நீடித்திருத்தல் என்பதாகவும் பொருளாகிறது. உத்தமன் என்றால் புண்ணியன் என்றும் பரிசுத்தமானவன் என்றும், நந்தி என்றால் ஆன்மா என்றும், வாதம் காணுதல் என்பது ரசவாதம் காணலாம் என்பதாகவும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, மேற்கூறிய விதத்தில் வாசியாகிய சுவாசத்தை துருத்தியில் ஊதுவது போன்று இடைவிடாமல் ஊதினால் அது ஸ்தூல நிலையில் உள்ள ஜீவ ஆற்றலுடன் இணைந்து ஒளிநிலைக்கு மாற்றமடையும். இப்படி ஒளிநிலையில் வலிமை பெற்ற வாசியை சாக்கிரம் என்ற துரிய நிலையில் நிறுத்தி பழக வேண்டும். அப்படி துரியத்தில் வாசியானது ஒடுங்கினால் மனமானதும் ஒடுங்கும். இதனால் மனதின் வெளி உலக உணர்ச்சி நிலை அவஸ்தைகளானது அவனை விட்டு விலகும். இதனால் மனதின் பற்றுக்கள் விலகி அவன் மாசற்ற நிலையில் புனிதமானவன் ஆவான். இந்த நிலையானது எப்படி என்றால், அவனே தன் ஜீவனை ஒளியாய் தானே காண்பான். இந்த ஒளி நிலையே அவன் உடலை ரசவாதம் என்ற நிலைக்கும் கொண்டு செல்லும். மூன்றாவது வரியின் பொருள். தூட்டமாய் என்பது வாட்டமாய் என்றும் சோம்பேறித்தனம் என்றும், வெறும் பேச்சு என்பது பொருளில்லாத பேச்சு வீண் பேச்சு என்றும், வார்த்தை சொன்னால் என்பது சொல் என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள சுடுகாட்டு பிணம் என்றால் இருந்தும் இல்லாத நிலையினை குறிக்கும். அதாவது உயிரில்லாத ஜடத்தை குறிக்கும். சொல்லுக்கு ஒக்காகும் என்றால் சொல்லுக்கு இணையாகும் என்பதாக பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, மேற்கூறிய விதத்தில் வாசியானதை துரியத்தில் கொண்டு நிறுத்துதல் என்பது பயிற்சியால் முயற்சி செய்தால் மட்டுமே சாத்தியமாகும். அப்படி இல்லாமல் எதையும் பொருள் கண்டு பேசாமல் சோம்பேறித்தனமாய் வீண் பேச்சு பேசி உளறி கொண்டிருந்தால் அவன் சுடுகாட்டு பிணம் என்ற சொல்லுக்கு ஒப்பாவான். அதாவது இருந்தும் இல்லாத நிலையினை குறிப்பதாக அமைகிறது. நான்காவது வரியின் பொருள். பூட்டுவாய் என்பது கொண்டு சேர்த்தல் என்றும், மூலத்தின் ஒளிகான் மட்டும் என்பது மூலத்தை ஒளியாக காணும் வரையிலும் என்றும், பொற்கொடி என்றால் பொன்னொளி வீசும் என்றும், சுழுமுனை திறந்து போகும் என்றால் சுழுமுனை நாடியும் சுழுமுனை வாசலும் திறக்கும் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, துரிய நிலையில் ஒளியை கொண்டு சேர்த்து அது வலிமை பெற்று முழுமையடையும் வரையிலும் அங்கேயே நீடித்திருக்க செய்ய வேண்டும். இதனால் முன்மூலம் என்ற மூளையின் திசுக்களானது ரசவாதம் என்ற நிலைக்கும் மாற்றம் அடையும். இந்த ரசவாதத்தால் உடலானது பொன்னை போன்று ஒளி வீசுவதோடு மட்டுமல்லாமல் உடலானது அழியா நிலைக்கும் செல்லும். இந்த ரசவாதம் என்பது சுழுமுனை நாடியானதும் சுழுமுனை வாசலானதும் திறந்து
அமிர்தம் வழியும் நிலையில் உண்டாவதாகும். இப்போது பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை காண்போம். பாடலுக்கான பொருள் விளக்கம் அறிதல் என்பது பாடல்களை படித்தவுடன் அதன் பொருள் விளக்கத்தை உடனே தந்துவிட முடியாது. யோகம் சார்ந்து உடல் இயக்க அனுபவங்கள் பெற்றிருக்கும் ஒருவரால் மட்டும்தான் அதற்கான சூட்சுமத்தை அறிந்து கொள்ள முடியும். காரணம், தனக்குண்டான அனுபவங்களை ஒப்பிட்டுத்தான் பாடலுக்கான பொருளையும் கூற முடியும். தனக்குண்டான பயிற்சி அனுபவங்களுக்கு பதிலை தேடி சித்தர் பாடல்களை அலசி ஆராயும் போதுதான் அது தனக்காகவே அருளப்பட்டது போன்ற உணர்வு நிலையானதும் ஏற்படும். இந்த அறிவின் தெளிவால் ஏற்படும் உணர்வுதான் அப்பாடலுக்கு விளக்கமாகவும் அமையும். அப்படி எமக்கு ஏற்பட்ட புரிதல் மூலமாக யாம் தரும் இந்த விளக்கமானது இது சார்ந்த தேடுதல் உள்ளவர்களுக்கு நல்ல பதிலாகவும் அமையும். சித்தர் பாடல்களில் யோகம் சார்ந்த பயிற்சிகளும் விளக்கங்களும் அனுபவங்களும் நிறைந்து இருப்பினும் தேடுதல் உள்ளவர்களின் ஆத்மார்த்தமான உணர்வு இணையும் போதுதான் அது முழுமை பெறுவதாகவும் அமையும். பொதுவாக சித்தர் பாடல்கள் எல்லாம் நேரடியாக பொருள் விளக்கம் அருளப்படாமல் ஒரு எடுத்துக்காட்டு உவமையினை முன்வைத்தே பொருள் விளங்கும்படியாகவும் அமைத்திருப்பார்கள். அதனால் உவமையினை சாதாரணமாக கடந்துவிட்டால் சரியான பொருளும் விளங்கும்படியாக இருக்காது. ஆகையால் உவமையின் காரண காரியத்தை அறிந்தால் சித்தர் பாடல்களுக்கு சரியான பொருளும் விளங்கும். அப்படிப்பட்ட பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. பாடலின் 4 வரியில் 4 சொற்கள் ஒரே விதமான உச்சரிப்பில் இருக்கும். அது நாட்டமாய், ஊட்டமாய், தூட்டமாய், பூட்டுவாய் என்பதாகும். இதன் பொருளானது யோகம் சார்ந்து பயணிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை முன்வைத்து அமையப்பெற்றவைதான். யோகத்தை முன்னெடுத்தவர்கள் சோம்பேறித்தனமாகவும் பொருளறியாது பேசும் வீண் பேச்சு வீணர்களாகவும் இல்லாமல் அறிவின் முனைப்புடன் பயிற்சியையும் முயற்சியையும் நாட்டமுடன் இடைவிடாது இலக்கை நோக்கியே செலுத்த வேண்டும் என்பதுதான். அப்படி செலுத்தும் போதுதான் யோகமானதும் சித்தியாகும். அப்படி யோக சித்தை அடைவதற்கான மார்க்கத்தை மறைமுகமாக அருளப்பட்டதுதான் இந்த பாடலாகும். இந்த தெளிவை பற்றி பிடித்து கொண்டே யோக சித்தி அடைவதற்கான காரண மூலத்தை தேடி இப்பதிவிற்குள் செல்வோம். பிரபஞ்ச படைப்பில் உண்டான அனைத்து உயிர்களின் இயல்பும் அசைவுதான். இந்த அசைவானது அந்தந்த உயிர்களின் உயிர்ப்பின் அளவை பொறுத்து அமையும். அதாவது உயிர்களானது அவைகள் பெற்றிருக்கும் புலன்களை பொறுத்தும் அமையும். அவ்வகையில் இந்த அசைவே அறிவு என்ற நிலையிலும் பெறுகிறது. இந்த அசைவானது மனிதனிடத்தில் மட்டும் மனம் என்ற அதீத இயக்க நிலையாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த அசைவானது எங்கிருந்து தோற்றம் பெற்று எங்கிருந்து முடிகிறது என்று சுட்டிக்காட்டவும் முடியாது. இந்த அசைவானது உடல் முழுவதும் வியாபித்திருக்கும் அசைவுதான். இந்த அசைவானது அந்தந்த உயிர்களின் உணர்வு நிலையை பொறுத்து அமையும். ஆக அசைவு இல்லாத போது அது அறிவில்லாத ஜடமாகத்தான் இருக்கும். அதனால்தான் அறிவில்லாத நிலையினை சுடுகாட்டு பிணம் என்பதாக ஒப்பிடுகிறார் நம் சித்தர் பெருமான். இந்த உணர்வு நிலைகளானது மனிதனிடத்தில் மனம் என்ற நிலையில் எண்ணிலடங்கா அசைவுகளையும் தோற்றுவித்து பேரியக்க நிலையினும் பெறுகிறது. மனதின் இந்த உணர்வு நிலையும் அதன் மூலம் உண்டாகக்கூடிய அசைவுகளையும் முறைப்படுத்தி தன்னுள் அடக்கம் செய்து கொள்ள வைப்பதுதான் யோகம் என்ற நிலையாகும். யோகம் என்றால் ஒன்றில் ஒன்று இணைதல் அல்லது ஐக்கியமாகுதல் என்றுதான் பொருளாகும். யோகம் என்றாலே சுவாசத்தையும் மனதையும் ஆதார சக்கரங்களையும் மையப்படுத்தி அமையப்பட்டவைதான். சுவாசம், மனம், ஆதார சக்கரங்கள் என்ற மூன்றுமே சுழற்சி முறையினை கொண்ட அசைவுதான். இந்த அசைவுதான் மனித இயக்க நிலை அசைவாகவும் அமைகிறது. ஆக இந்த மூன்றின் அசைவினை ஒன்றுடன் ஒன்றை இணைத்து ஒடுக்கம் பெற வைப்பதுதான் யோகம். சுழற்சி என்றாலே அது வட்ட வடிவமாக தோன்றக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனை வைத்துத்தான் ஆதார சக்தி மையங்களை ஆதார சக்கரங்கள் என்பதாகவும் நம் சித்தர் பெருமக்கள் ஓமைப்படுத்துகின்றனர். அப்படி நம் போகர் சித்தர் பெருமான் அருளச் செய்த இந்த பாடலிலும் ஆதார சக்கரத்தை மையமாக வைத்துத்தான் அருளியிருக்கிறார். பாடலில் நலமான வாசி கொண்டு ஊதி ஊதி என்பதாக ஒரு வரியினை பயன்படுத்துகிறார். நலமான வாசி எனும்போதே அது 2 நிலைகளில் பார்க்க வேண்டும். அதாவது வாசி என்றும் நலமான வாசி என்றும். பொதுவாக வாசி என்பது சுவாசம் என்ற பொருள் அமைப்பில் அமையும்படியாக இருந்தாலும் அது முழுமை பெறாத நிலையில் இருக்கும்போது வாசியாக பார்க்கப்படுவதில்லை. சுவாசமானது நலம் என்ற நிலையில் பூர்ணத்துவம் பெறும்போதுதான் அது வாசி என்ற நிலையினும் பெறுகிறது. அதாவது நமது உடல், உயிர், மனம் சார்ந்த அனைத்து இயக்கங்களும் மேன்மை நிலையினை அடையும் போதுதான்.
ஆக வாசியை அதாவது சுவாசத்தை நலம்பெற செய்விக்கவே யோக பயிற்சி முறைகளும் அவசியமானதாகவும் ஆகிறது. வாசி என்ற சுவாசமானது பூர்ணத்துவம் பெற என்ன செய்யலாம் என்ற கேள்வினை முன்வைத்தே நமது பதிவினை தொடர்வோம். பொதுவாக நமது சுவாசமானது 2 நாசிகளில் வெப்பம் குளிர்ச்சி என்ற 2 தன்மைகளில் இயக்கம் பெறுவதாக இருப்பதால் அதனை ஒத்தே நமது உடல் உயிர் மனம் என்ற 3 இயக்கங்களும் 2 ஆகி இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது. இவ்வாறு 2 நிலைகளில் வெவ்வேறாக இயக்கம் பெறும் இயக்க நிலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளே மனித உடலானது அழியவும் காரணமாகவும் அமைகிறது. அதனால்தான் குறையுள்ள இந்த சுவாசமானது வாசி என்ற நிலையில் பார்க்கப்படுவதில்லை. இப்படி வெவ்வேறாக 2 நிலைகளில் ஏற்படும் சுவாசத்தை ஒன்றாக்கி இணைக்க அது உள்ளுறுப்புகளில் இயக்கங்களையும் ஒன்றாக்கி இயக்கம் பெற ஆரம்பிக்கும். இந்த ஒற்றை இயக்கம்தான் உடலுக்கு அழிவினை உண்டாக்கும் அனைத்து தன்மைகளிலிருந்தும் விலக்கி அழியா தன்மைக்கும் மாற்றமடைய செய்கிறது. இந்த நிலையினை உண்டாக்கும் சுவாசம்தான் வாசி என்ற நிலையினையும் பெறுகிறது. இப்படி 2 நாசிகளின் வழியே உள் செல்லும் சுவாச காற்றானது வெப்பம் குளிர்ச்சி என்ற 2 தன்மைகளில் மாற்றமடைந்து முறையே பிங்களை நாடி இடகலை நாடி என்ற 2 நாடிகளின் வழியே இயக்கம் பெற்று உடலின் வலது இடது என்ற நிலையில் உடல் முழுவதும் வியாபித்து இயக்கம் பெறுகிறது. இப்படி இரட்டை சுவாசத்தை மாற்றி ஒற்றை நிலையில் இயக்கம் பெற வைப்பதுதான் யோகமாகும். இந்த ஒற்றை இயக்கத்தினை இயக்க வைக்கும் நடுமூலமானது புருவ மத்தி பகுதியாகும். இந்த நடுமூலத்தினை பற்றி கொண்டு கீழ் மூலமாகிய மூலாதாரத்தை அடைந்து அதன் வழியே துரியம் என்ற மேல் மூலத்தை அடைய வேண்டும். இதுதான் பாடலின் சூட்சுமம். இதுதான் மூலம் பார்த்து வாசி பழகுதலாகும். பாடலின் முதல் வரியில் உள்ள நாட்டம் என்பது பார்வை என்றுதான் பொருள். பார்வை என்றாலே கண் திறந்திருக்கும் நிலையினை தான் குறிக்கும், மூடியிருக்கும் நிலையே அல்ல. ஆக விழிகள் திறந்திருக்கும் நிலையில்தான் மூலம் பார்க்க வேண்டும். இந்த மூலமானது நாம் முன்பாக குறிப்பிட்ட புருவ மத்தி என்ற நடுமூலத்தை குறிக்கும். இரு விழி பார்வையினையும் ஒன்றாக்கி கொண்டு சென்று புருவ மத்தியில் இணைக்க அதன் மூலம் 2 நாடிகள் இணைந்து 2 சுவாசங்களும் இணையும். இதனால் 2 நாசிகளின் வழி சென்ற சுவாசமானது ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும். அதாவது 2ஆக உள்ள சுவாசத்தை தடை செய்து ஸ்தம்பிக்க வைப்பதாகும். இப்படி ஸ்தம்பிக்கும் சுவாசமானது வேற்றுப்பாதையில் மடைமாறி இயக்கம் பெற முயற்சிக்கும். அப்படி முயற்சிக்கும் பாதைதான் நடுநாசி என்ற சுழுமுனை நாடியாகும். இந்த சுழுமுனை நாடியின் தொடக்கமானது கீழ்மூலம் என்ற மூலாதாரத்திலிருந்து தொடக்கமாகும். ஆனால் இந்த நாசியானது திறந்த நிலையில் இயக்கம் பெறுவதற்கு இலகுவாக இருப்பதில்லை. இப்படி மூடியிருக்கும் நாசியை திறக்கச் செய்து அதன் வழியே ஒற்றை சுவாசத்தை மேலேற்றினால்தான் அது நலமான வாசி என்றாகிறது. இப்படி நலமான வாசியைத்தான் ஆதார சக்கரங்கள் வழியாக மேலேற்றி சாக்கிரம் என்ற துரிய நிலையில், அதாவது அறிவின் விழிப்பு நிலையில் கொண்டு சேர்க்க வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் நடுநாசி திறந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். இப்படி மூலாதாரத்தில் அதிக அழுத்தமும் சுழற்சியும் கொண்ட வாசியானது சுழுமுனை நாடியை திறந்து கொண்டு மேலேறவும் செய்யும். தொடர்ந்து மூலாதாரத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்க அது வலுவடைந்து ஆதார சக்கரங்கள் அனைத்தையும் வலிவெற்றி கொண்டு துரியம் என்ற சாக்கிரத்தில் சென்று நிலை கொள்ளும். இப்படி நிலை கொள்ளும் போது துரியத்திலும் உணர்வு நிலையான சுழற்சி நிலையானதும் ஏற்படும். இந்த சுழற்சியின் அசைவு தான் துரியத்தில் உணர்வு நிலையாகவும் வெளிப்படும். இந்த உணர்வின் அசைவில் மனதை கொண்டு நிறுத்தி பழக மனமானது அங்கே ஒடுக்கம் பெறவும் ஆரம்பிக்கும். இதனால் மனதிற்கு புலன்கள் மூலமாக தோன்றும் உணர்ச்சி நிலை அவஸ்தைகளானதும் விலக ஆரம்பிக்கும். இந்த அவஸ்தைகள் என்பது விழிப்பில் ஏற்படும் எண்ண ஓட்டம், உறக்கத்தில் ஏற்படும் கனவு, மயக்கத்தில் ஏற்படும் கனவு என்ற 3 நிலையினை பெறுகிறது. விழிப்பில் எண்ண ஓட்டம் என்பது மனமானது புலன்கள் மூலமாக புற உலக தொடர்பில் இணைந்து இயக்கம் பெறுதலாகும். உறக்கத்தில் கனவு என்பது மனமற்ற நிலையில் பழைய பதிவுகள் காட்சியாக வெளிப்படுதல். மயக்கத்தில் கனவு என்பது மன ஒடுக்கம் ஏற்படாத நிலையில் தியானம் என்பதாக இருக்கும் பொழுது விழிப்பிற்கும் மயக்கத்திற்குமான இடைப்பட்ட நிலையில் கனவுகளானது ஏற்படும். மனதின் அவஸ்தைகளில் இதுவே மிக மோசமானதாகவும் பார்க்கப்படுகிறது. காரணம், நாம் விழிப்பு நிலையில் இருப்பது போன்று தோன்றும். ஆனால் மனதின் மயக்கத்தில் மாயையானதும் கனவுகளாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்றால், தான் காண்பது கனவு என்பதனை ஒருவர் நம்ப மறுத்து
அது நிஜம் என்று நம்பி அதிலேயே தொடர்ந்து பயணிக்கும் ஆரம்பிப்பார். இது எப்படி இருக்கும் என்றால், தனது இஷ்ட தெய்வங்கள் வந்து பேசுவது போன்றும் இஷ்ட சித்த பெருமக்கள் வந்து உரையாடுவது போன்றும் தோன்றும். காரணம், இது ஆழ் மனதில் தீர்க்கமாக பதிந்தவை. இதுவே மனதின் மயக்கத்தில் மாயையாகவும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதை அந்த நபர் தான் காண்பது கனவு என்பதை நம்ப மறுப்பார். இப்படி மனதின் 3 கொடிய அவஸ்தை நிலைகளானது அறிவுக்கு புறம்பான மனதின் மாயையான அவஸ்தைகள்தான். இது துரியம் என்ற சாக்கிரத்தில்தான் இயக்கமற்று போகும். துரியம் என்பதும் சாக்கிரம் என்பதும் விழிப்பு நிலையினை குறிப்பதுதான். இந்த விழிப்பு நிலையில்தான் மனிதனானவன் மாயைகள் நீங்கி புனிதத்தன்மையினும் பெறுகிறான். இப்படி துரியத்தில் நின்று புனிதத்தன்மையினை பெற்றவனே நந்தியை காண்பான். நந்தியை கண்டவனே வாதத்தையும் காண்பான் என்பதுதான் நம் சித்தர் பெருமான் இப்பாடலில் அதிசூட்சமமாக அருளப்பட்ட ஞான விளக்கமாகும். நந்தி என்றால் ஆன்மாவை குறிப்பது. ஆன்மா என்பது அதிசூட்சமமானது. அதனை எப்படி காண முடியும் என்றால், ஆன்மாவின் அதிசூட்சம இயக்க நிலையானது ஒளியாகும். ஆக ஒளியின் அசைவை காணுதலே நந்தியை காணுதலாகும். துரிய நிலையில் நின்று ஒரு சாதகனானவன் நிலைத்திருப்பானானால் அவனே ஒளியை காண்பான். இதுவே நந்தியை காணுதல் என்பதாகும். அதாவது தனக்குள் இருக்கும் ஜீவனை காணுதல். இதைத்தான் தனக்குள் தன்னை கண்டு தரிசிப்பது என்று மிக சூட்சுமமாக நந்தியை காணுதல் என்கிறார் நம் சித்தர் பெருமான். இந்த ஒளியானது முழுமை பெற்று சிரசு முழுவதும் பரவி நிற்கும் பொழுது மூளையின் திசுக்களானது கழிவுகள் நீங்கி புத்துணர்வு பெற்று பொன் போல பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இதன் வெளிப்பாட்டால் தான் அமிர்தமானதும் சுரக்கும். இந்த நிலையில்தான் 10ஆம் வாசலானதும் திறக்கும் என்கிறார் நம் சித்தர் பெருமான். 10ஆம் வாசல் திறந்து அமுதத்தை உண்டால் அந்த உடலானது ரசவாதமாகும். இதுதான் நந்தி கண்டால் வாதம் காணும் என்பதற்கான பொருளாகும். ரசவாதம் என்பது ஒன்று மற்றொன்றாக மாறுதல். புற ரசவாதத்தால் செம்பு எப்படி களிம்புகளற்று பொன்னாக மாற்றமடைகிறதோ அதுபோல அக ரசவாதத்தால் உடலில் உள்ள கழிவுகள் நீங்கி உடலானதும் பொன்னை போன்று அழியா நிலைக்கும் செல்லும். இந்த ரசவாதமே உடலை அழிவிலிருந்தும் தடுத்து மரணமில்லா பெருநிலைக்கும் கொண்டு செல்லும்.